என் குருவே துணை. இப்போ மாந்திரீகத் துறையில சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த மாரி விஷயங்கள பத்தி நம்ம பார்க்கணும்னா, அது எதிரிகள் நம்மளுக்கு அதிகமா அதிகமா உருவாக்கினே போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்ம மேல பொறாம கொண்டு பல பேர்கிட்ட உங்கள பத்தி தவறுதலா சொல்லி உங்களுக்கு விரோதத்தனமா ஆக்கி விடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்ப எதிரிகள் அதிகமா ஆயினே போவாங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தொல்ல குடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தொல்லையில உங்களுக்கு மன நிம்மதி இழக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். அந்த மாரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற சில மக்களால உங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே உங்கள அந்த இடத்த விட்டு விரட்டணும் பண்றதுக்காகவே சில மாந்திரீக பிரயோக வேலைகள் செய்வாங்க. சில துஷ்ட சக்திகள் கொண்டு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரத்த பலி கொண்டு அதாவது ஒரு கோழியவோ ஏதோ ஒரு அது பலி குடுத்து, அதோட ரத்தம் எடுத்து பச்சரிசில கலந்து அதுக்கு உருவு குடுத்து எடுத்து வீட்டு வாசல்ல தெளிச்சு போயிடுவாங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கும் அதோட சக்தி. அப்படிப்பட்டதெல்லாம் மந்திர பிரயோகம் செஞ்சாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டத்துல எடுத்துன்னு போய் விட்டுரும் மனுஷால. வாழ்க்கைய கெடுத்து விட்டுரும். அந்த மாரி சக்திகள் யாருக்காவது பாதிப்பு இருந்தாலும், அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளிய வருது? எந்த தெய்வத்தை வணங்கணும்? எந்த தெய்வத்த வணங்குனா இந்த பாதிப்புலேருந்து வெளிய வர முடியும்? எதிரிகள் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்த முடியும். நம்ம வாழ்க்கைய நல்லா இருக்கணும். நம்ம எதிரிகளே இல்லாம போகணும். நம்ம எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடணும். அன்னும்போது, அதுக்கு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. அதுதான் சுடலை மாடன். மாடன் சாமி. சுடலை மாடன். அற்புதமான சக்தி. சுடலை மாடன் சக்தி. இந்த சக்தி நீங்க ஆட்டு ரத்தம், ஆட்டு குழம்பு, அப்படியே நீங்க ரொட்டி, அந்த ரொட்டி சுட்டு ஆட்டு குழம்பு வச்சு, அந்த ரத்த பொரியலு, மீனு, மீன் வறுவல் அதெல்லாம் நீங்க வச்சு, அவர் படையல வச்சு சாராயம் வைக்கணும். வச்சு அவரோட மந்திரத்த நீங்க படிக்கும்போது, சுடலை மாடன் அங்க நிப்பாரு. உங்க மனசுக்குள்ள ஆடணும் போல் தோணும். உங்க மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு இசை கேட்கும். தார தப்பட்டைகள் கேட்கும். உங்களுக்கு மட்டும் கேட்கும். எவ்வளோ ஜனம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கும். நீங்க எழுந்து ஆடணும் போல உங்களுக்கு தோண வைக்கும். அவர் வந்தாரு அந்த அந்த உணர்வுகள் உங்க மனசுக்குள்ள வரும். அது மட்டும் இல்ல, தீய சக்திகள அழிக்க தோணும். அநியாயத்த தட்டி கேட்க தோணும் உங்கள. உங்க எதிர்க்க ஒரு தப்பு நடக்குதுன்னா, அந்த தப்பு தட்டி கேட்பீங்க. அந்த இடத்துல யாருக்கோ ஒரு ஒரு கஷ்டத்த ஒரு ஆள் குடுக்குறாங்க, அங்க போய் நிப்பீங்க. மற்றவங்களுக்கு துணையா நிப்பீங்க. அவங்க எதிராளிகிட்ட எவ்வளோ ஜனமா இருந்தாலும் நீங்க தைரியம் கொண்டு நின்னு சண்ட போடுவீங்க. அந்த மன தைரியத்தையும், மனப்பக்குவத்தையும் அந்த சுடல மாடன் சாமி குடுப்பாரு. அது மட்டும் இல்லங்க, மாந்திரீக சக்தியில சுடல மாடன் பிரயோகம் பண்ணா ஃபெயிலியரே ஆகாது. துல்லியமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அது. அற்புதமா சொல்லும். வாக்கு சொல்றதையும் சரி, ஒரு மாந்திரீக வைப்புகள், மாந்திரீக வேலைகள் செஞ்சு ஏதோ ஒரு வீட்ல புதைச்சிருந்தாலும், இல்ல வீட்டு வாசல்ல புதைச்சிருந்தாலும், அது எங்கன்னு கண்டுபிடிக்கிற தன்மை இந்த தெய்வத்துக்கு உண்டு. அந்த சுடல மாட நீங்க பூஜை பண்ணீங்கன்னா, இடத்த காட்டும். அந்த இடத்த போய் நீங்க சாதாரணமாவே எடுத்துடலாம். வேற ஆள் எடுத்தா அது உடம்பு பாதிக்கும். இந்த சுடல மாட வணங்குறவங்க எடுத்தாங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுல அவ்வளோ அற்புதம் இருக்கு. என்னன்னா, சுடல மாடன் பூஜை பண்ணும்போது, உடல் கட்டு ரொம்ப முக்கியம். உடல் கட்டு, திசை கட்டும் ரொம்ப முக்கியம். அவர் மந்திரத்த படிக்கும்போதோ, அவர் பூஜை பண்ணும்போது. ஏன்னா, அதிகமான சக்தி வாய்ந்த தெய்வம்ன்றதுனால, நம்ம உடல்ல மாறுபகுதியில ஊசியால குத்துற மாரி வலி எடுக்கும். அதுதான் கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். பிபி அதிகமா இருக்கிற மாரி உங்களுக்கு தோண வைக்கும். இந்த சக்தி வணங்கும்போது
இந்த உடல் பாதிப்பு ஏற்படும். நீங்க உடல் பலமா இருக்கணும். இல்லன்னா உடல் கட்டு போடணும். திசை கட்டு போடணும். அப்படியெல்லாம் பண்ணா தான் உங்கள வந்து அந்த தெய்வத்த வணங்க முடியும். அதனால இப்படிப்பட்ட அற்புதமான சக்திகள் வந்து நம்ம இந்து சமுதாயத்துல இருக்குது. அத எடுத்து பயன்படுத்தணும். செஞ்சா தானே ஏதோ ஒண்ணு யாருக்காவது தெரியும். அதோட அற்புத சக்திகள் பத்தி. அதனால இந்த மாரி நம்ம வாழ்க்கைக்கு கூடவே நம்ம சமுதாயத்துல இருக்கின்ற ஒரு தெய்வம் தான் மாடன் சாமி. ஏன்னா, இது வந்து சுடலை மாடன். ஒரு மனிதன் சுடலைக்கு போகாம இருக்க முடியாது இல்லையா? அந்த அந்த இதுக்கே காவலா இருக்கார் சுடலை மாடன். அவர் வணங்குறதுல என்ன தப்பா போகுது? வணங்குங்க. எல்லாரும் நல்லா இருங்க. அவரோட அருள் பெற்று நீங்க நல்லா வாழ்க்கைய வாழணும்னு வேண்டிக்கிறேன். தெய்வத்த. ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!